நீங்க டெய்லி செய்யற ரசத்தை என் ஸ்டைல்ல செஞ்சு பாருங்க. இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டீங்க, குடிப்பீங்க. 2 முழு பூண்டை எடுத்துக்கோங்க. முழு பூண்டை ஒரு சின்ன கம்பியில குத்திக்கோங்க. அப்படியே அடுப்புல நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. நல்ல பிளேவர் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல வெளியே எடுத்துட்டு தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த பூண்டு பல்ல தனியா எடுத்து வச்சுக்கோங்க. சரியான அளவுக்கு ஜீரகமும் மிளகும் எடுத்துக்கோங்க. கூட ஒரு 6 நீட்டு மிளகாவை எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு சின்ன கம்பியில குத்தி அதையும் நெருப்புல வாட்டி எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்துல ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்ல கொஞ்சம் புளிய உருட்டி வச்சுக்கோங்க. இத கொஞ்சம் சுடு தண்ணியில ஊற வைங்க. ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. கையில நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த தக்காளியோட நம்ம கரைச்சி வச்ச புளியையும் ஆட் பண்ணுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா அம்மியிலேயோ மிக்சிலேயோ போட்டு லைட்டா கொரன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இத இந்த புளி தக்காளி மிக்சரோட கொஞ்சம் கரைச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு லைட்டா ஒரு கொதி வர அளவுக்கு அடுப்புல வச்சிருங்க. இதுக்கு நம்ம எப்பயும் போடுற தாளிப்பு மாதிரியே தாளிப்பு போட்டு இறக்கி வச்சிருங்க. அருமையான ரசம் ரெடி. இந்த ரசத்தை உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.